இன்னைக்கு ஏதோ இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார் ஒரு நடிப்பு அரக்கன். அவர் வேற யாரும் கிடையாது, அன்பில் மகேஷ் அவர்கள் தான். அவர் சார்பா ஒரு பள்ளி கல்வித்துறைன்னு ஒரு அமைச்சகத்தில் அவர் பொறுப்பேற்று இருந்தார்ல, அமைச்சராக இருந்தார்ல, அந்த நேரத்தில் நடந்த ஒரு தில்லாலங்கடி வேலை வெளியில் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, 100 கோடி மோசடி புகாரில் தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் பிடி அரசகுமார், பேரப்பாரு பிடி அரசகுமார் அதிரடியாக கைது. தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்க தலைவர் திமுகவை சேர்ந்த பிடி அரசகுமாரை கைது செய்தது போலீஸ். அவர் என்ன செஞ்சிருக்காரு, நிறைய பள்ளிக்கு 10 வருஷம் எந்த தங்கு தடை இல்லாமல் அந்த லைசன்ஸை கொடுக்கறதுக்காக பல பள்ளிகளிடம் இருந்து 100 கோடி வரை அங்கே வந்து என்ன செஞ்சிருக்காங்களாம், ஒரு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆனால் சவுக்கு சங்கர் உட்பட நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 100 கோடிலாம் கிடையாதப்பா, 300 கோடிக்கு மேலே அவர் வாங்கியிருக்காரு, அதுக்கு பாதிக்கும் அதிகமான கமிஷனை அன்பில் மகேஷ் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு, அவர் விசாரிங்க, அந்த அரசகுமார் விசாரிச்சுட்டா இன்னும் நிறைய முதலைகள் மாட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட இடத்துல இந்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இவருக்கு எதிராக யாருப்பா கேஸை போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் பிரைவேட் ஸ்கூலின் தமிழ்நாடு சங்க செயலாளர் இளங்கோவன் கொடுத்த புகாரில் காவல்துறை அதிரடி கைது. அரசகுமார் மட்டும் இல்லையா, இன்னொருத்தரையும் சேர்த்து கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன தகவல் எல்லாம் நமக்கும் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா எங்களுக்கு பணம் வேணும், எப்படி நாங்கள் பார்ட்டி அங்கே ஒரு பெரிய சுதந்திர தின விழா நடத்த போகிறோம், பார்ட்டி ஃபண்டு தாங்க அப்படிலாம் சொல்லி ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க ரன் பண்ணணும், பல வருடங்களாக அவங்க சேர்த்து வச்சிருக்கிற நல்ல பேர் வந்து கெட்டு போயிடக்கூடாது. அப்போ இதெல்லாம் நினச்சா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அந்த என்ன எக்கேடு கெட்டு போனால் அந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ காசு கையை பிடிக்குதுன்னு சொன்னோன்னே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய பெற்றோர்களிடம் இது இருக்கும் அப்படிங்கிறது அதிகமாகும். ஏன்னா நீங்கள் தான் காசு கொடுக்கணும், ஸ்கூல் ரன் பண்ணணும்ல. அப்போ இதெல்லாம் யார் இன்டெரக்டாக செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இவங்க தான் செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த அரசகுமாரை பிடிச்சி ஒரு 100 கோடி ரூபாய் என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, இல்லை சாமி நான் 300 கோடி வாங்கினேன், நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி நிறைய ஸ்கூல்ஸ் இதை சொல்லிட்டாங்க, வேம்பு அவர்கள் சொல்லிட்டாங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க இவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங்லாம் வச்சு ஒரு அமைச்சர் வேலை பார்த்துருக்காரப்பா அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. இதெல்லாம் தான் கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் தானே மக்கள் பேசணும். ஆனால் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம நினைச்ச மாற்றம் வந்துகிட்டே இருக்கு.